Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது TNPSC Max Weekly Test Practice Questions மார்ச் மந்த்துக்கான செகண்ட் வீக். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டி. ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி நம்ம வந்து 10 சம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இப்போ அந்த 10 சம்முக்கான ஆன்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 10 சம் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இல்லை சில சம் டவுட்டாக இருக்குது அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்த்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்போ வந்துட்டு ஒவ்வொரு சம் அதுக்கான ஆன்சர்ஸை ரொம்ப டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம். ஓகே, சரி ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு ரூபாய் 6750க்கு 219 நாட்கள் 10% வட்டி வீதம், தனி வட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. தனி வட்டி அப்படின்னும் பொழுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ ஐ, தொகை அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கான்செப்ட்ஸ் நான் இங்கே எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஐனா என்ன, பினா என்ன, ஏனா என்ன, ஆர்னா என்ன, என்னனா என்ன, ஸோ இந்த விஷயங்கள். அண்ட் இதுக்கான பேசிக் ஃபார்முலா ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்றோம், எதோட கண்டுபிடிக்கிறோம், அந்த பேசிக் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் இந்த டாபிக்கே வந்து போக முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி அப்படின்னு சொல்லுவோம். பி அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது தமிழ்ல அசல் தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ஏ பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகை. ஓகேவா? அடுத்தது பாருங்க ஆரை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பர்சன்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்து என் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இதில் பேசிக்காக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படிங்கிற பேசிக் ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ இதை தான் நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை வச்சு நம்ம ஒவ்வொரு தெரியாத வேல்யூஸை கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஒரு தொகை இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு தொகையை கடனாக கொடுத்துருப்போம், அதை பின்னு சொல்லுவோம். நம்ம கொடுத்த தொகைக்கு கடனுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு வட்டி கொடுப்பாங்க, அதை நம்ம ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பிக்கும் ஐக்கும் ஒரு ரிலேஷனை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதாவது இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த வட்டி தொகை பியும் ப்ளஸ் இந்த வட்டி தொகைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வட்டி அமௌண்ட், அந்த அசல் வேல்யூவும் ஒரிஜினல் வேல்யூவும் அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகை, இது ரெண்டும் சேர்ந்த வேல்யூவை நம்ம மொத்த அமௌண்ட், அதாவது டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் ஐங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸ் பாருங்க, இது வந்து பி. ஓகேவா? இது வந்து என், இது வந்து ஆர். நமக்கு ஐ கேட்குறாங்க அண்ட் ஏ கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நமக்கு இயர்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஆண்டுகளில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மாதங்களில் கொடுத்துருப்பாங்க, மந்த்ஸில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டேஸில் கொடுத்துருப்பாங்க, நாட்களில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இயர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை அப்படியே எடுத்துப்போம். மாதங்களில் கொடுத்துருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு 10 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 10/12ன்னு எடுத்துப்போம். இதுவே நமக்கு நாட்களில் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ, இப்போ 73 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கீழே 365 நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு 219 நாட்கள்னு கொடுத்ததுனால 219 டிவைடட் பை 325, சாரி 365 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நாட்களை வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், போடணும். பெரும்பாலும் இந்த நாட்களில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 73, அப்புறம் பார்த்தீங்கன்னா 146, அப்புறம் 219, இந்த மாதிரி 73ஓட பெருக்கு தொகையாக தான் வரும். அப்போ தான் உங்களுக்கு கேன்சல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால அந்த மாதிரி தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சம்முக்கு போயிடலாம். அதுமாதிரி பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பி ஈக்குவல் டு 6750. ஓகே, என் இஸ் ஈக்குவல் டு 219 நாட்கள், ஆர் வந்து 10%, ஐ நமக்கு தெரியாது அண்ட் ஏவும் தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எண்ணை வந்து டிவைடட் பை 365 போட்டோம்னா கேன்சல் பண்ணும்போது நமக்கு 373, இங்கே 573 வரும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3/5 சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ங்கிறது ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ பிக்கு பதிலாக 6750 இன்ட்டு என்னுக்கு பதிலாக 3/5
இன்ட்டு ஆர் பார்த்தீங்கன்னா 10% டிவைடட் பை 100. ஸோ இந்த 5 வந்து நம்ம இங்கேயும் போடலாம் அல்லது கீழையும் கொண்டு வந்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 5 5 2 5 10. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 1 2 2 I 2 10. 1 5 5 அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா 1 5 5 இது 1 I 3 5 15 I 5 25. அப்போ 135 இன்ட்டு 3 இருக்கு. இதை நம்ம பெருக்கலாம். I 3 15க்கு 5 மீதி 1, 3 9 1 10க்கு 0 மீதி 1, 1 3 3 1 4. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 405 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் பாருங்க 405 அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் இந்த தொகையை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு நான் எரேஸ் பண்ணிடுறேன், வேணா நோட் பண்ணிக்கோங்க. தொகையை பொறுத்த வரைக்கும் A = P + I அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ P பார்த்தீங்கன்னா 6750, I நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 405. இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா நமக்கு 5 5 7 சாரி 11, இப்போ 1 தான் வரும், இங்கே 7 வராது. 5 5 1 7. ஓகேவா? அப்போ 7155ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ பி தான் ஆன்சர். கிளியர்? ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த 2வது சம் பாருங்க. ஒரு தொகையினுடைய தனி வட்டி அப்படின்னா என்ன? I 3 வருஷத்துல 1/4 பங்கு எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஆர் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு தொகை நமக்கு தெரியாது, அப்ப அதை பீன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? தெரியாத தொகையை நம்ம என்ன பண்ணலாம்? பீன்னு எடுத்துக்கலாம். இந்த பீல தான் நமக்கு பாருங்க என் வந்து எவ்வளவு? என் வந்து 3 வருஷம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஐ பாருங்க, ஒரு தொகையின் தனி வட்டி ஐ வந்து என்ன ஆகுதா? 3 வருஷத்துல 1/4 பங்காம். 1/4 பங்குங்கிறது எதுல அப்படின்னா பீல தான் 1/4 பங்கு. ஓகேவா? அதாவது அசல் மதிப்புல தான் 1/4 அப்படிங்கிறது. I = PNR/100. ஓகேவா? ஸோ அப்போ 1/4 இன்ட்டு பி, இந்த ஐக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். = P இன்ட்டு N பார்த்தீங்க அப்படின்னா என்னுக்கு பதிலாக 3 இன்ட்டு ஆர் வந்து நமக்கு தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை 100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பிக்கு பி கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4, 25 நாள் 100. இதை இப்படி கேன்சல் பண்ண தெரியல அப்படின்னா தப்பா மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போய் கேன்சல் பண்ணலாம். அப்போ ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆரை மட்டும் வச்சுட்டு மீதி உள்ளதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 1/4 இன்ட்டு பி இன்ட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 100 மேலே போயிடும். கீழே வந்து பி இன்ட்டு 3ன்னு வரும். = ஆர். ஓகேவா? பிக்கு பி கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4, 25 நாள் 100. அப்போ 25/3ன்னு வரும். R = 25/3 அப்படின்னு கிடைக்கும். இது இப்படியே நம்ம ஆப்ஷன்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆப்ஷன் இல்லை, 25ன்னு இருக்கு. ஆனால் நமக்கு 25/3 கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? கலப்பு பின்னத்துக்கு மாற்றணும். 25 3 8 3 24 மீதி 1. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம கலப்பு பின்னத்துல எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. கீழே இருக்கு இல்லையா? அது வந்து எங்க வரணும் அப்படின்னா மேலே வரணும். ஓகேவா? இதை நம்ம எதால பெருக்கிறோம் அப்படின்னா 3ஆல பெருக்கிறோம். அண்டு 8 இங்கே வரணும் சைடில். இப்போ 8 3 24, 24 1 25, 25/3ன்னு வரும். ஸோ இதை கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? ஸோ வந்து சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, அடுத்து 3வது சம் பாருங்க. ஒரு தொகையானது 25 வருடங்களில் 3 மடங்கு எனில் எத்தனை வருடங்களில் அந்த தொகை 2 மடங்காக உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஓகேவா? வட்டி வீதம், அதாவது ஆர் அல்லது என், எது கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கலாம். இதில் புதிய மடங்கு -1 டிவைடட் பை பழைய மடங்கு -1. ஓகேவா? ஸோ இப்போ ஆர் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் இல்லையா? ஸோ வட்டி வீதத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் எத்தனை வருஷத்துலன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப என் தான் நம்ம கேட்குறாங்க. சரி, ஒரு தொகையானது 25 வருடங்களில்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு n = 25ன்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்ம இந்த இடத்துல 25ன்னு போட்டுக்கலாம்.
புதிய மடங்கு என்ன அப்படின்னா 3 மடங்கு எண்ணில் 2 மடங்கா உயரும்ட்டாங்க. புதிய மடங்கு வந்து 2 - 1 டிவைடட் பை இங்க வந்து 3 - 1ன்னு வரும். ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 25 × 1 டிவைடட் பை 2. 25 பை 2ன்னு வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 12.5ன்னு வரும். 12.5ன்னு சொல்லலாம். அப்படியே ஆப்ஷனை பாருங்க, 12.5 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? 12 சரி 12 1/2 அப்படின்னு சொல்லலாம். எஸ். ஓகே, அடுத்தது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 6500ஆகவும் 1.5 ஆண்டுகளில் 5750ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட தொகை நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ அதை பீன்னு எடுத்துக்கலாம். 3 வருஷத்துல 6500 ஆகுது அப்படின்ட்டாங்க. அப்ப 3 வருஷத்துல நமக்கு 6500 மாறுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, 1.5 வருஷத்துல என்னவா ஆகுது அப்படின்னா 5750 ஆகுதுன்ட்டாங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, நமக்கு 750 ரூபா கிடைக்குது. அதான் இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் கிடைக்குது. கரெக்டா? அப்ப 1.5 வருஷத்துல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா 750 ரூபா வந்திருக்கு. அப்ப நமக்கு 6 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்? 250 ரூபா வரும். கரெக்டா? அதாவது இங்க 3 பங்கு, இது 3 பங்கு, இது 1 பங்கு. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், 6 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதை வச்சுட்டு நம்ம 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? 500 ரூபாய். ஓகே, இப்ப நமக்கு பிரின்சிபல் என்னது பாருங்க, 1.5 வருஷத்துக்கான அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? மைனஸ் 1.5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்படி பார்க்கும்போது 1.5 வருஷத்துக்கானது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நமக்கு 1.5 வருஷத்துக்கு அமௌண்ட்டும் தெரியும், இன்ட்ரெஸ்டும் தெரியும் இல்லையா? அப்ப 5750 மைனஸ் 750. அப்ப நமக்கு பியோட வேல்யூ 5000 அப்படின்னு கிடைக்குது. பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5000. இப்ப நம்ம என்ன பண்றோம், பி கிடைச்சிட்டு 1 வருஷத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியுது. இதை வச்சுட்டு நம்ம ஐ இஸ் ஈக்குவல் டு PNR by 100 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கு பதிலாக 500 ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 5000 இன்டூ எண்ணுக்கு பதிலாக 1 இன்டூ ஆர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே போட்டுக்கலாம், டிவைடட் பை 100. இப்போ 500 இன்ட்டு இந்த கீழே இருக்கக்கூடியதை மேலே எடுத்துக்கலாம், இன்ட்டு 100 டிவைடட் பை 5000 அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஈக்குவல் டு 6. 1 0 2 0 3 0 1 2 3 1 5 5 5 50. அப்போ 6 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு நமக்கு? 10% வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் பாருங்க, 5000 10%. ஆப்ஷன் ஏ. அசல் மற்றும் வட்டி வீதம் தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 5வது சம். ஒரே அளவுள்ள இரு தொகைகள் 3 வருடங்களுக்கு 5% மற்றும் 7% என்ற வட்டி வீதத்தில் கடனாக வாங்கப்படுகிறது. அவைகளின் வட்டிகளோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் அப்படின்னா அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு அந்த ஐ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இன்ட்ரெஸ்ட், ரெண்டு இதோட மைனஸ் பண்ற வேல்யூ நமக்கு என்ன பண்ண கிடைக்குது? 60ன்னு கிடைக்குது. இந்த I1 அப்படிங்கிறத ஐங்கிறது PNR by 100. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு PNR by 100 தான் வரும். ஈக்குவல் டு 60. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஸ் தெரியணும்னா 1 1 1 இங்கே 2 2 2ன்னு போட்டுங்க. இல்லை நீங்களே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுப்பீங்கன்னா போட வேண்டாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கம்பல்ஷன் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ 60 ஈக்குவல் டு பாருங்க, பிக்கு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அப்போ பி அப்படியே வச்சுக்கலாம். என் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடம் தான். அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம எண்ணுக்கு 3 தான் போட போகிறோம். R1 ஒரு தடவை நமக்கு வந்து வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 7%, இன்னொன்று 5% இல்லையா? இப்போ 7 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், டிவைடட் பை 100 மைனஸ் பி இன்ட்டு என் வந்து 3 வருஷம் 5% டிவைடட் பை 100.
இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இப்போ 7 3 21. இப்போ 60 ஈக்குவல் டு 21p டிவைடட் பை 100 மைனஸ் 3 15p டிவைடட் பை 100. இப்போ இந்த 100 காமனாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 60 இன்ட்டு 100ன்னு ஆகிடும். ஸோ இப்போ 6000ன்னு ஆகிடுமா? இருக்கட்டும். இங்கே 21 மைனஸ் 15pன்றது 15ல் 21ல் 15 போயிடுச்சுன்னா 6p. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது? p இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 100. இந்த பெருக்கால் இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆகிடும். 1 6 6 5 6 60. அப்படியே பெருக்கிக்கோங்க. 1000ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1000. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. ஒருவர் ரூபாய் 2500 2 நபர்களிடமிருந்து கடனாக பெற்றார். இப்போ 2 பேர்ட்டிருந்து கடன் வாங்குறாரு. ஓகேவா? ஒரு கடனுக்கு வந்து 8% வட்டியும் இன்னொரு கடனுக்கு 6% தனி வட்டியும் கொடுக்குறாரு. மொத்தத்தில் ஒரு வருஷத்துக்கு அவர் 180 ரூபா வந்து வட்டியாக கொடுக்குறாரு. அப்போ 8% வட்டிக்கு அவர் வாங்கிய கடன் எவ்வளவு அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, அவர் வந்து ஏதோ ஒரு தொகையை வந்து கடனாக வாங்கியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது என்ன தொகை வாங்கியிருக்காரு? 2500 ரூபாய் வாங்கியிருக்காரு. அந்த 2500 ரூபாயை நம்ம பின்னு சொல்லிடலாமா? பி இஸ் ஈக்குவல் டு 2500 ரூபாய் வாங்கியிருக்காரு. ஓகேவா? சரி, இப்போ இந்த பியில் ஒருத்தர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காரு இல்லையா? அது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னொருத்தர் வாங்கினார் இல்லையா? அந்த அமௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? அந்த 2500 ரூபாயில எக்ஸ் போக மீதி உள்ள அமௌண்ட் தான் இந்த இன்னொருத்தர்கிட்ட வாங்கின அமௌண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 6% இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான். கொடுத்துருக்க டேட்டா நமக்கு புரிகிற மாதிரி எழுதியாச்சு. இப்போ இவர் ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்த ரெண்டுத்துக்கும் 2 இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து 180 ரூபா வந்து வட்டியாக தராரு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோன்னா 180ங்கிறது தான் ஐ. ஓகேவா? ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 தானே. இப்போ 180 ஈக்குவல் டு பிக்கு பதிலாக ஒரு ஸ்டெப் எழுதுனா உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம். ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ப்ளஸ் பிஎன்ஆர் பை 100. 2 பேர்கிட்ட வாங்கியிருக்கார் இல்லையா? ஸோ அதனால் 2 தடவை போட்டிருக்கேன். இப்போ ஐக்கு பதிலாக 180 ஈக்குவல் டு பிக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஆள்கிட்ட வாங்கினது எக்ஸ் தொகை. ஸோ இப்போ எக்ஸு என் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் தான். ஸோ 1 ஆர் வந்து 8 டிவைடட் பை 100 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 2500 மைனஸ் எக்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோட ஆர் வந்து 6%, என் வந்து 1 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8x வரும். இங்கே வந்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுமா? இது 100 வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 18 0 2 0 ஆட் ஆகிடும். ஓகேவா? 18000 வந்துடும். ஈக்குவல் டு 8x ப்ளஸ் இதை அப்படியே பெருக்கிக்க வேண்டியதான். 2500 இன்ட்டு 6 மைனஸ் 6x. ஓகேவா? அப்போ 8x இருக்குது, இங்கே மைனஸ் 6x இருக்குது. அப்போ நமக்கு 2x கிடைக்கும். இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்போ 18000 மைனஸ் இதை ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். 0 0 5 30 0 மீதி 3 2 12 12 3 15. இப்போ 15000 வருது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 18ல் 15 போயிடுச்சுன்னா 3000. ஓகேவா? அப்போ 3000 ஈக்குவல் டு 2x. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3000 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1500. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அப்படியே ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் சி. அவங்க வாங்கிய கடன் எவ்வளோதுன்னு தான் கேட்குறாங்க. ஏன் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500னா அதை போட்டோம்? அவங்க வாங்கின கடன் 8% அவங்க வாங்கின கடன் 1500 ரூபாய். இதுவே 6% கேட்டாங்கன்னா இந்த 1500 ரூபாயிலிருந்து 2500 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 1000 ரூபாங்கிறது ஆன்சராக வரும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி வீதத்தில் 5½ ஆண்டுகளில் 612ஆகவும் 3 ஆண்டுகளில் 522ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்னன்னு கேட்குறாங்க. அசல் மீன்ஸ் பி, பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. பாருங்க, 5½ வருஷம் 5½ வருஷத்துல
5.5 வருஷம் அப்புறம் 3 வருஷம். ஓகேவா? அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 5.5 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். ஓகேவா? இப்போ 5.5க்கு பார்த்தீங்கன்னா 612 மைனஸ் 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 522 சீக்வல் டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 90 வரும். இப்போ 2.5 வருஷத்துக்கு நமக்கு 90 கிடச்சிருக்கு. இதுவே இப்போ 1 வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு 90 கிடச்சிருக்குன்னா ஒரு 1/2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5 பங்கா பிரிப்போமா? அப்போ 90/5 18 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுவே 3 வருஷத்துக்குன்னா ஈஸியாக நம்மளே கால்குலேட் பண்ணிடலாம். 108 ரெண்டையும் கூட்டிக்க வேண்டியதுதான். இப்போ 3 வருஷத்துக்கு நமக்கு டோட்டல் அமௌண்ட் தெரியும். என்னது? 3 வருஷத்துக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 522. ஸோ இந்த 522ல் நமக்கு பி ப்ளஸ் ஐ தான் இல்லையா? அப்போ பி மைனஸ் 108 இது வந்து 522 டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு 522 மைனஸ் 108 ஈக்குவல் டு 414. பியோட வேல்யூ என்ன? ஆப்ஷன் பி. ஓகே, கிளியர். அடுத்தது 8வது சம். 2 வெவ்வேறு வங்கிகளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2000க்கு 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கு இடையான வித்தியாசம் ரூபாய் 12.50 எனில் 50 எனில் இரு வங்கிகளின் வட்டி விதங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பி ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், என் ஈக்குவல் டு 3 வருஷம். ஸோ அப்போ I1 மைனஸ் I2 தான், அது ரெண்டுத்துக்கு இடையில உள்ள வித்தியாசம் தான் 12.50. இப்போ இந்த I1 மைனஸ் I2 இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா I ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ 2 தடவை போடுவோம். 2 தடவை போட்டோம்னா காமனாக உள்ளதெல்லாம் மைனஸ் ஒரே மாதிரி உள்ளதெல்லாம் ஒன்றாக்கிட்டு I1 மைனஸ் I2 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். PN இன்ட்டு R1 மைனஸ் R2ன்னு கிடைக்கும், டிவைடட் பை 100ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம R1 மைனஸ் R2 கண்டுபிடிக்க போகிறோம். R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு இந்த P வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும் இல்லையா? அப்போ I1 மைனஸ் I2 இன்ட்டு 100 டிவைடட் பை P இன்ட்டு N. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு I1 மைனஸ் I2 12.50 இன்ட்டு 100. கீழே டிவைடில் என்ன வரும்? 2000 இன்ட்டு 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து இப்போ அப்படியே பெருக்கிக்கலாம். இப்போ 12 50ன்னு முழு நம்பராக மாறிடும். இது பார்த்தீங்கன்னா 2 6, இப்போ 6000 அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு 0க்கு ஒரு 0, 3ஆல் எதால் பண்ணலாம்? 5ஆலே பண்ணலாமா? 2 5 10, 5 25, 1 5, 2 5 10 0, 5 25, 2 5 10 4. அப்போ 5/24% கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகே, கிளியர். ஒன்றும் இல்லை. இப்போ I ஈக்குவல் டு PNR/100 அதை 2 தடவை போடுவீங்க. போட்டுட்டு I மைனஸ் I கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 9வது சம். 8000 ஆனது தனி வட்டியாக ரூபாய் 720 கிடைக்கிறது. தனி வட்டி காலமானது தனி வட்டி வீதத்திற்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வட்டி வீதம்னா R கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ P ஈக்குவல் டு 8000. இது உங்களுக்கு புரியணுங்கிறத தான் நான் ஸ்டெப்ஸ் எடுத்து எழுதுகிறேன். இப்போ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாகவே. I ஈக்குவல் டு 720, N ஈக்குவல் டு Rன்னு கொடுத்துட்டாங்க, ஏன்னா 2 ஈக்குவல்ட்டாங்க. இப்போ I ஈக்குவல் டு PNR/100. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக ஆரோ, ஆருக்கு பதிலாக எண்ணோ போட்டுக்கலாம். இப்போ PR²/100ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா வட்டி வீதம் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ I வந்து 720 ரூபா ஈக்குவல் டு 8000 இன்ட்டு R² டிவைடட் பை 100. R² மட்டும் வச்சிங்க, மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இன்ட்டு 100 டிவைடட் பை 8000 ஈக்குவல் டு R². 1 2 3, 1 2 3, 4 8 9. அப்போ R² ஈக்குவல் டு 9. R ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா √9 வரும்.
ரூட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா 3ன்னு கிடைக்கும். இப்போ ஆரோட வேல்யூ ஆப்ஷன் டி. ஓகேவா? இது ஆல்ரெடி லைவ் கொடுத்துருந்தேன், ஒரே ஃபேன் சவுண்டாக இருந்ததுனால கட் பண்ணிட்டேன். கட் பண்ணல, ரிமூவ் பண்ணிட்டேன். சரியா? அதனால தான் இப்போ ரொம்ப டல் ஆகிட்டு வாய்ஸ். ஆண்டுக்கு 12.50% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்த ஒரு தொகை அதன் மதிப்பில் 50% அதிகமாக தேவைப்படும் காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா R is equal to 12.50%. இப்போ முதலீடு செய்த தொகை பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பில் 50% அதிகம் அப்படின்னும் பொழுது P அசல் ப்ளஸ் 50% ஆஃப் அசல். ஓகேவா? இப்போ I is equal to PNR/100ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதை நம்ம P + I அப்படின்னு சொல்லலாம். அது is equal to P + I. இப்போ P பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயை வந்து நம்ம 50% P அப்படின்றத 1/2P, 50% 1/2ன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ 1/2P is equal to, அதாவது ஐக்கு பதிலாக 1/2ன்னு போடுறோம். ஓகேவா? P into N into 12.50 divided by 100, PNR/100. இதை இப்போ கேன்சல் பண்ணோம்னா 0 0 1 50, மேலே வந்து 50 வரும், கீழே 12.50 வரும், N கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 4 கிடைக்கும். ஓகேவா? இப்போ N is equal to 4 years. ஓகேவா? அவ்வளோதான். 10 சம்மு நம்ம பார்த்துட்டோம். 10 சம்முக்கான ஆன்சர் டீட்டெயிலாகவே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஆன்சர் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி அடுத்த 3rd வீக்குக்கான கொஷின்ஸ் ரெடியாக இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அடுத்து வேறொரு தகவலில் உங்களை பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் K Guru Academy. தேங்க்யூ.